எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்டிக் செமினரி சேனல் சார்பாக மீண்டும் எல்லோரையும் வரவேற்கிறோம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸு பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸில் பேசிக் பார்க்குறோம். ஸோ அட்வான்ஸ்டு கிளாஸ் அப்புறமா பார்க்கலாம். இப்போ பேசிக்கில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் வகையில் நம்ம பார்க்குறது லெசன் நம்பர் 11. லெசன் நம்பர் 11ல் என்ன பார்க்க போகிறோம்? பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஒரு பேங்க்கில் என்னென்ன அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது, அது எதுக்காக அந்த அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் விளக்கமாக நம்ம பேச போகிறோம். சரி, அதே மாதிரி லோன் போடும்போது அதுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட்னாலே பேங்க்குக்கு தான் போகணும், பேங்க்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஓப்பன் பண்ணாலும் அது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ அதில் எப்படி இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் பேங்க் அக்கௌண்ட்டு போய் தான் ஆகணும் நம்ம. ஸோ அது இல்லாமல் ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஜியோ பே இருக்குது, ஏர்டெல் பே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃபைன். பாருங்கள், இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எஸ்பி அக்கௌண்ட். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு அக்கௌண்ட்டு, எல்லாருமே வச்சுருப்போம். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுன்னா என்னன்னா, தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய தேவைக்காக வைத்திருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு எஸ்பி அக்கௌண்ட். பேசிக் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை அங்கே வைக்கிறதுக்கு எஸ்பி அக்கௌண்ட். ஸோ இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, என்னன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட். சில நேரத்தில் நம்மகிட்ட அக்கௌண்ட் இல்லையேன்னு சொல்லி நம்ம பிளட் ரிலேஷன் கூட வச்சிருக்கிற அக்கௌண்ட்டோட ஜாயின் பண்ணுவோம். அதை தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அது எஸ்பி அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியும், மற்ற அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை பேசும்போது அதில் இஆர்எஸ் வசதி இருக்கணும், அப்போ தான் லோனுக்கு எடுத்துக்குவாங்க. இஆர்எஸ் அப்படின்னா எய்தர் ஆர் சர்வைவர். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 2 பேர் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால யார் வேணாலும் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா எய்தர் ஆர் சர்வைவர். ஸோ இப்போதைக்கு இது போதும். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம கேஒய்சி பார்க்க போகிறோம். அப்போ இதை பற்றி நம்ம விளக்கமாக பேசுவோம். ஸோ எஸ்பி அக்கௌண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதன் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி சார்பாக வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் ஒரே ஒருத்தர் ஓனர், அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொப்ரியேட்டர்ஷிப் அப்படிங்கிறதுல வரும். அவர் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்ட்னர்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாலும் பார்ட்னர் தான், அவங்களும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலாம், லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் கரண்ட் அக்கௌண்ட். இது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இது என்னது? பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அடுத்து சேலரி அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வேலைக்கு போறவங்க வேலை செய்யற கம்பெனியின் மூலமாக ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட். இது மற்றவங்க பண்ண முடியாது. ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியிலிருந்து சேலரி போடுறதுக்காக சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது சேலரியை போட்டுருவாங்க அவங்க. அப்புறம் மினிமம் டிரான்சாக்ஷன் அதில் நம்ம பண்ணிக்கலான்னு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இப்போ மினிமம் 1000 ரூபான்னு வச்சிருக்காங்க. எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு என்ன வச்சிருக்காங்க? மினிமம் 1000 rupees. இதே ஒரு பிரைவேட் பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் 10,000 rupees, 25,000 rupees மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு அதே மாதிரி தான். மினிமம் ஒரு 25,000 rupees மெயின்டைன் பண்ணணும், 50,000 rupees மெயின்டைன் பண்ணணும், 1,00,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு அந்த அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. சரி, அடுத்து சேலரி அக்கௌண்ட். அடுத்து எஃப்டி. எஃப்டி எல்லாத்துக்குமே தெரியும், ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் போடுறீங்க. ஒரு 1,00,000 என்கிட்ட இருக்குது, ஒரு 2,00,000 இருக்குது, 3,00,000 இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்பி அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு இஆர்எஸ் அப்படியெல்லாம் வந்துச்சு.
கரண்ட் அக்கௌண்ட்ல பார்ட்னர் இல்லைன்னா மற்ற கம்பெனிக்காரங்க ஓப்பன் பண்றது சேலரி அக்கௌண்ட். எஃப்டி அக்கௌண்ட்ல ஒரு முக்கியமான டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்க எத்தனை கோடி டெபாசிட் பண்ணாலும் பேங்க் வந்து 2 லட்சத்துக்கு தான் பொறுப்பு. நீங்க ஒரு 10 கோடி போட்டிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் அந்த மாதிரி திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இருந்தாலும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் முதல்ல 1 லட்சம் இருந்துச்சு, இப்போ தான் 2 லட்சம் ஆக்கியிருக்காங்க. எஃப்டி போட்டால் 2 லட்சம் வரைக்கும் தான் அந்த பேங்க் பொறுப்பு. அப்போ உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா ரூல் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை பயன்படுத்துறதுக்கான விஷயம் அல்ல, இருக்குது. இது தெரியாமையே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திவாலானதான் பிரச்சனை. அப்போ திவாலாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பு வசதி நல்லா இருக்குது, காம்பன்சேஷன் பேக்கேஜ் இருக்குது, பிளான் ஏ பிளான் பி இருக்குது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் எந்த பேங்க்கும் திவாலாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இத்தனை வருட காலத்தில் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 1-2 பேங்க் தான் அந்த மாதிரி ஆயிருக்குது. அதுவும் சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகி கஸ்டமர்களோட பணம் வந்து சேஃபாக தான் இருந்திருக்குது. ரைட். அதுக்கப்புறம் லோன் அக்கௌண்ட். லோன் போட்டால் லோன் அக்கௌண்ட். இப்போ ஜுவல் லோன் போடுறீங்க, ஜுவல் லோன் அக்கௌண்ட். பர்சனல் லோன் போடுறீங்க, அது ஒரு லோன் அக்கௌண்ட். பிஸ்னஸ் லோன் போடுறீங்க, அது எந்த லோன் நீங்கள் போட்டாலும் அந்த லோனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. அதைத்தான் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டி அப்படின்னா என்னது? ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஆர்டினால நமக்கு என்ன யூஸ், என்ன பலன்? இப்போ எஸ்பி அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தா வட்டி கொடுப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தா வட்டி கொடுக்க மாட்டாங்க, சேலரி அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தா வட்டி கொடுக்க மாட்டாங்க, எஃப்டி அக்கௌண்ட்ல வச்சிருந்தா வட்டி கொடுப்பாங்க, இதை விட அதிகமாக கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு 4% கொடுக்குறாங்கன்னா இதுக்கு வந்து 6% கொடுப்பாங்க. லோன் அக்கௌண்ட், லோனுக்கு தான் அக்கௌண்ட்டே வச்சிருக்கோம், அதுல பணமே இருக்காது, நம்ம தான் காசு கட்டணும் அதுக்கு. அடுத்து ஆர்டி. இந்த ஆர்டி வந்து சேமிக்கும் பழக்கம் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க மாசம் மாசம் 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா முதல் மாசத்துக்கு 1000 ரூபா, அப்போ 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பாங்க. 2வது மாசம் இன்னொரு 1000 ரூபா கட்டினீங்கன்னா 2000 ரூபா, 2000 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பாங்க. அப்புறம் 3வது மாசம் 1000 ரூபா கட்டினீங்கன்னா 3000 ரூபா, அதுக்கு ஒரு 3000த்துக்கு சேர்த்து வட்டி கொடு. இப்படி போய்கிட்டே இருக்கிறனால இந்த சேமிக்கும் பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்பவும் பிரபலியமான ஒரு அக்கௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட். அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட். கிளியர்? சரி. அடுத்து டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஷேர் அண்ட் ஸ்டாக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேரை வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு பங்கினுடைய விலை வந்து 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா அப்படின்னாலாம் இருக்குது. அப்போ அந்த ஷேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்லேயே இருந்து பண்ண முடியாது, டிமேட் அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து காசை கொண்டு வரணும். இந்த எஸ்பி அக்கௌண்ட்டும் இந்த டிமேட் அக்கௌண்ட் தான் ஒன்றோட ஒன்றா இணைஞ்சிருக்கும். இந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேரு ஸ்டாக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க. ஒருவேளை சப்போஸ் அதை விற்று அந்த காசை நீங்கள் பயன்படுத்தணும்னா அந்த காசு மறுபடியும் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வரும், அப்புறம் தான் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி அங்கே இருக்கிற பைசாவை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து ஷேரை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம். லாபம் வரும் பட்சத்தில் அதை நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பேர் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி. என்ஆர்ஐ. இந்த என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்சியல் இந்தியன். என்ஆர்ஐ அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரெசிடென்சியல் இந்தியன் அப்படின்னா இங்கே தான் பிறந்திருப்பாங்க, அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க, ஆனால் இந்தியாவில் வேலை செய்யல, ஃபாரினில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று வந்து என்ஆர்இ. என்ஆர்இ அப்படின்னா நான் ரெசிடென்சியல் எக்ஸ்டர்னல். நான் ரெசிடென்சியல் எக்ஸ்டர்னல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள் அப்பா வந்து ஃபாரினில் இருக்கிறாருன்னா அந்த காசை போட்டு விடுவார், அதுதான் இந்த அக்கௌண்ட். ஃபாரின் ஏர்னிங்ஸ். ஃபாரின் ஏர்னிங்ஸ், அவர் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய காசை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட் என்ஆர்இ, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ஃபாரின் ஏர்னிங்ஸ். வெளிநாட்டில் சம்பாதிச்ச காசை உங்களுக்கு போட்டு விடுவார், அதான் என்ஆர்இ அக்கௌண்ட். இன்னொன்று இருக்கு என்ஆர்ஓ, நான் ரெசிடென்ட்ஸ் ஆர்டினரி ஏர்னிங் ஃப்ரம் இன்டர்னல் இந்தியா. அதாவது அவர் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு சொத்து வந்து இந்தியாவில் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு சொத்து எங்க இருக்கு?
இந்தியாவில் இருக்கு. அப்போ அங்கிருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கு பேர் என்ஆர்ஓ அக்கௌண்ட்னு சொல்றோம். ஸோ என்ஆர்ஐல 2 அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் எஃப்டி போட்டாருன்னா அவருக்கு வட்டி ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. அப்புறம் சலுகைகளில் கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க. அப்புறம் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் வச்சுருந்தா கொஞ்சம் பேங்க்குக்கு போனோம்னா ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வசதிகள் இருக்குது. அதுக்கு பேர் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட். அப்புறம் இந்த அக்கௌண்ட் ரொம்ப முக்கியமான அக்கௌண்ட்டு. இதுதான் இந்த அக்கௌண்ட் முதல்ல பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். ஆக்சுவலாக இதை மோடி அக்கௌண்ட்டுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பேர் என்ன சொல்கிறாங்க, BSBDA அக்கௌண்ட். அப்படின்னா என்ன? பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். இப்படி ஒன்று இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு காரணம், அது நியாயமாக கூட இருக்கலாம், அநியாயமாக கூட இருக்கலாம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இப்போ போகிற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் நம்ம இப்போ சொல்லி கொடுக்குறோம் நம்ம கரெக்டாக. சரி, அப்போது BSBDன்னா பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இதுவும் இந்த எஸ்பி அக்கௌண்ட்டும் ஒன்று தான். இந்த எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 1000 ரூபா மெயின்டைன் பண்ணணும், 2000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். இதே பிரைவேட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும், 25,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வரும், மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் வரும். இது வராது. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நேராக பேங்க்குக்கு போய் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இது சட்டம், இது நமக்கான உரிமை. அதனால நீங்க போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கரெக்டா? சரி, அடுத்து பாருங்க, FCNR அக்கௌண்ட். FCNR அக்கௌண்ட் பாருங்க, ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ஸ் அக்கௌண்ட். என்ன சொல்லுது? ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேக்கப் இன் ஃபாரின் கரன்சி. இப்போ நம்ம ரூபாயை தானே வைப்போம், பட் இதில் ஃபாரின் கரன்சியை வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே இந்தியன் ரூபி தான் இருக்கும். இப்போ நான் இது வரைக்கும் இந்த 10 தலைப்புகளில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்தியன் ருபீஸ் தான் இருக்கும். ஆனால் இது டாலராவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நாட்டினுடைய கரன்சியாவோ அதை வச்சுக்கலாம். ஒருவேளை அதிலிருந்து ஏர்னிங்ஸ் அண்டு வட்டி வந்துச்சுன்னா அதுக்கு இந்தியாவில் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. ரைட், கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க, ரொம்ப பிரபலியமான அக்கௌண்ட் 2. ஒன்று ஓடி அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட். ஓடி அக்கௌண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏற்கனவே கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓடி அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டோட மிங்கிள் ஆகுது. எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓடி அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு சிசி அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓடி அக்கௌண்ட்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்சம் ஓடி லிமிட் கொடுத்துருவாங்க, 10 லட்சம், 1 கோடி ஓடி லிமிட் கொடுத்துருவாங்க. அந்த பணம் அதுலேயே இருக்கும். உங்கள் தேவைக்காக எவ்வளவு பணத்தை அதிலிருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் வட்டி கட்டும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ஓடி அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ஓடி லிமிட் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த்து அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த ஓவர் டிராஃப்ட் உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாம். 10 லட்சம் வச்சுருக்கவங்க அக்கௌண்ட்டில் இருக்கும், ப்ளஸில் இருக்கும். இப்போ அதிலிருந்து நீங்கள் ஒரு 2 லட்சம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் வட்டி கட்டணும். எவ்வளோ நாளைக்கு கட்டணும்? அந்த 2 லட்சத்தை திருப்பி கொடுத்த வரைக்கும் கட்டணும். அந்த 2 லட்சத்தை திருப்பி கொடுக்க வரைக்கும் கட்டணும். திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா கட்ட வேண்டியதில்லை. சிசி அக்கௌண்ட்னா கேஷ் கிரெடிட். இது பணமாக கொடுப்பாங்க, இது பொருளாக கொடுப்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கை கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம பணம் வட்டி கட்ட வேண்டியதில்லை. ஸ்டாக்கு குறைஞ்சதுன்னா வட்டி கட்டணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது காசாக கொடுத்தா ஓடி அக்கௌண்ட், பொருளாக கொடுத்தா சிசி அக்கௌண்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற கொசரம் கொடுத்துருக்குறோம். இதில் ஏதாவது
உங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். ரைட், இப்போ திருப்பி இன்னொருக்கா நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. பேங்கிங் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸில் பேசிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லெசன் 11 பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்பி அக்கௌண்ட். இந்த எஸ்பி அக்கௌண்ட் தனி மனிதனுக்கான அக்கௌண்ட். இந்த எஸ்பி அக்கௌண்ட் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தருக்கு இல்லைன்னா அவங்களோட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை லோனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இஆர்எஸ் வசதி பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா இது இல்லை, அப்ரூவல் இல்லை. இஆர்எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எய்தர் ஆர் சர்வைவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் வேணாலும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அல்லது அந்த ஜாயிண்டாக வந்தவர் அவர் யார் வேணாலும் அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வசதி. ரெண்டாவது கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டு கம்பெனிக்கு மட்டும்தான். அந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் ஓனர் ப்ரொப்ரியேட்டர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு கம்பெனிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க ஓனர் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெடா இருக்குது ஓப்பன் பண்ணலாம், பப்ளிக் லிமிடெடா இருக்குது ஓப்பன் பண்ணலாம், கவர்மெண்ட் கம்பெனியா இருக்குது ஓப்பன் பண்ணலாம். அதான் கரண்ட் அக்கௌண்ட். கிளியர்? சரி, அடுத்து சேலரி அக்கௌண்ட். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்காக கொடுக்க வேண்டியது சேலரி அக்கௌண்ட். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கிறோம், அல்லது வருஷத்துக்கு ஒருக்கா வாங்கிக்கிறோம், அல்லது முதிர்வாகும் போது வாங்கிக்கிறோம். அதுக்கு பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட். ஆனால் இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளில் சட்டங்கள் வரும் பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் ஒரு பேங்க் 2 லட்சத்துக்கு தான் பொறுப்பு, அதுக்கு மேலே பொறுப்பு இல்லை. ஒருவேளை திவால் ஆச்சுன்னா 2 லட்சம் தான் கிடைக்கும். அதுக்காக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற சட்டத்தை நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் இது வரைக்கும் எந்த பேங்க்கும் திவால் ஆகலை. 1-2 ஆயிருக்கு, அதுவும் சேஃபர் சைடில் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால மக்கள் பாதிக்கப்படல. அதுக்கப்புறம் லோன் அக்கௌண்ட். நீங்கள் எந்த லோன் போட்டாலும் அதுக்கு ஒரு லோன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதை தான் லோன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் நீங்கள் பணம் கட்டிக்கலாம், குறையும். இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அது குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அது காமிக்கும். ஆர்டி அக்கௌண்ட் ரொம்ப ஃபேமஸான அக்கௌண்ட்டு. இந்த சேமிக்கும் பழக்கம் நிறைய இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டு ஆர்டி அக்கௌண்ட்டு. அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல் மாதம் ஒரு அமௌண்ட் போடுறீங்க, ஒரு 2000 rupees போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. அப்புறம் 2வது மாதம் 2000 போட்டிங்கன்னா 4000 வட்டி கொடுப்பாங்க. 3வது மாதம் 2000 போட்டிங்கன்னா 6000 வட்டி கொடுப்பாங்க. 4வது மாதம் 2000 போட்டிங்கன்னா 8000 வட்டி கொடுப்பாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அதிகமான வட்டி கணக்கிட்டு கொடுக்குற காரணத்தினால ஆர்டி அக்கௌண்ட் வந்து சேமிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அக்கௌண்ட். அப்புறம் டிமேட். இந்த டிமேட் அக்கௌண்ட்டும் இந்த எஸ்பி அக்கௌண்ட்டும் கனெக்டில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி இங்கிருந்து கம்பெனிகளுடைய ஷேர் அண்ட் ஸ்டாக்கை வாங்கலாம். ஓகே, அந்த ஷேர் அண்ட் ஸ்டாக் நமக்கு தேவையில்லாத போது வித்துட்டா பணம் இதுக்கு வந்துடும். இந்த பணத்தை இந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த இதில் இருக்கிற அமௌண்ட்டை எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அங்கிருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை டிமேட்டு கொண்டு வந்து மறுபடியும் ஷேர் வாங்கிக்கலாம். இதுதான் டிமேட் அக்கௌண்ட். அடுத்து என்ஆர்ஐ. அடுத்து என்னது? என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். அப்போ நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்னா என்ஆர்இன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, என்ஆர்ஓன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. என்ஆர்இனா ரொம்ப சிம்பிள், ஃபாரினில் சம்பாதிக்கிறாரு, அந்த காசை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. என்ஆர்இ ஃபாரின்ல இருக்கிறாரு, ஆனால் இந்தியாவில் அவருக்கு சொத்துக்கள் இருக்கு, அதிலிருந்து அவருக்கு வருமானம் வருது, அது என்ஆர்ஓ. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி. தென் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. சுவிட்ச் ஏற்கனவே லோன் இருந்தால் ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ரிவிலேஜாக நிறைய சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வட்டி விகிதங்கள் ஜாஸ்தியாக கிடைக்கும், எஃப்டி போட்டாங்கனாலும் கிடைக்கும். ரைட், இது ரொம்ப முக்கியம். மோடி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை தான் மோடி அரசாங்கம் வந்தப்போ எல்லோரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே வரக்கூடாது, அக்கௌண்ட் இருந்தால் தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக கொடுத்தா தான் யாருக்கும் லஞ்சத்துக்கு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பெரும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அக்கௌண்ட்டு இது. ரொம்ப நாளாக மோடி அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனோட உண்மையான பேர் பிஎஸ்பிடிஏ, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம், அதற்கு எந்த சர்வீஸ் சார்ஜஸும் உங்களுக்கு வராது. ஒருவேளை நீங்கள் நார்மலாக எஸ்பி அக்கௌண்ட் வைத்திருந்தால் 1000 ரூபா 2000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 10,000 25,000 மெயின்டைன் பண்ணணும்.
அதை இதுக்கு சுவிட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்மளுக்கான உரிமை. எல்லா பேங்க்கும் இதை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் வேணும்னா நேரில் போய் பண்ணலாம். அடுத்து FCNR, ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸாக வச்சுக்கலாம். இது வேற நாட்டோட கரன்சியை வச்சுக்கலாம். அதுலேருந்து வட்டி கிடைச்சதுன்னா நம்ம நாட்டில் அதுக்கு டேக்ஸ் இல்லை. ஏன்னா ஃபாரின் கரன்சி உள்ளே கொண்டு வரணுங்கிறக்கோசரம் இந்த வசதியை பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமானது கரண்ட் அக்கௌண்ட்டோடு தொடர்புடைய 2 அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரி, அது ஒன்று ஓடி, இன்னொன்று சிசி. ஓடினா ஓவர் டிராஃப்ட், சிசினா கேஷ் கிரெடிட். பணமாக கொடுத்தோம்னா ஓவர் டிராஃப்ட், பொருளாக கொடுத்தா கேஷ் கிரெடிட். சரி, இது ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டில் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். எவ்வளோ பணத்தை எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு வட்டி கட்டணும், திருப்பி செலுத்த வரைக்கும். திருப்பி செலுத்திங்க கட்ட வேண்டியதில்லை. இதுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாக் குறைஞ்சதுன்னு இங்கே வட்டி கட்டணும். கிளியர்? ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியாத சில 1-2 விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை திரும்பி நல்லா ரிவ்யூ பண்ணி 1 தடவை 2 தடவை பாருங்கள். உங்களுக்கு நல்ல விதமாக புரியும். உங்களில் வேறு ஏதேனும் விஷயங்கள் இதில் தேவைப்படுகிறதா அல்லது இதில் உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்தில் இருக்குதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க, நம்ம பேசுவோம். இவ்வளவு நேரம் வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இனிமேல் வீடியோவை பார்க்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் கிறிஸ்டெக் செமினரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அடுத்து போடக்கூடிய வேல்யூபிள் வீடியோ உங்களை உடனே சேரும். ஓகே, தேங்க்யூ.